நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் பிரவேசம் செய்வாரா என பல்வேறு கருத்துக்கள் நிலவி வரும் இச்சூழ்நிலையில் அவரது சகோதரர் சத்யநாராயண ராவ் நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலை இப்போது பார்க்கலாம். விரைவில் வெளியாக இருக்கிற நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய அண்ணன் திருச்சிக்கு வந்து ராகவேந்தர் கோயிலில் தங்கத்தில் இழுத்து வழிபாடு நடத்திருக்காங்க. திருச்சியில் இருக்கிற ரஜினிகாந்தோட அண்ணன் திரு சத்யநாராயண கைப்பாட்டு கேட்போம். வணக்கம். லிங்கா படம் விரைவில் வெளியாக இருக்கு. லிங்கா படம் எதை மையப்படுத்தி வெளிவருது? என்ன கருத்து சொல்லுங்க. அந்த கதை ரொம்ப நல்லா இருக்கு சார். அந்த கதை அவங்களாண்டே இருந்தது. அது எடுத்து சொல்லி ரவிக்குமார் சார் சொல்லி அது கொஞ்சம் பெருசாக பண்ணி நல்லா மக்களுக்கு உபயோகமான மாதிரி தான் இருக்குது. அந்த கதையை நாங்கள் சொல்லக்கூடாது, படம் பார்க்கணும். அது ரொம்ப நல்ல கதை. அது தமிழ்நாட்டுக்கு சம்பந்தப்பட்ட கதை. அது ரொம்ப நல்ல ஒரு மக்களுக்கு நல்ல ஒரு எடுத்து சொல்லியிருக்காரு. எந்த இது சண்டே வேண்டாம், நிம்மதியாக இருங்க, எல்லாருக்கும் நல்லதாகுது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த படம் எடுத்திருக்காங்க. அது கண்டிப்பாக நல்லதாகுது. எந்த விதத்திலையும் அது கெட்டதில்லை. தொடர்ந்து வந்து ரஜினிகாந்த் அரசியல் இருக்கணும்னு எல்லாருமே வற்புறுத்திட்டு இருக்காங்க. ஒரு அண்ணனா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை அங்கே வரது வேண்டாங்க, அவங்களுக்கு பிடிக்காதுங்க. அது சும்மா ஒருத்தர் கொடுக்குறாங்க அவ்வளோ ஜனங்க. எல்லா சங்கத்தில் எந்த பார்ட்டியில் எல்லா பார்ட்டி பிஜே ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், எல்லாம் கூப்பிடுறாங்க. எல்லாருக்கூடையும் எல்லா நம்ம அரசியல்வாதிகளை கேட்டு அவங்க வேண்டியவங்க இருக்காங்க, நண்பராக இருக்காங்க, ஒரு குழந்தையாக இருக்காங்க, ஒரு அண்ணன் தம்பியாக இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அரசியல்வாதி போட்டால் ஒரு பார்ட்டிக்கு கெட்ட செய்யணும், ஒரு பார்ட்டிக்கு திட்டணும், ஒரு பார்ட்டிக்கு நல்லது செய்யணும், அதெல்லாம் நல்லது அவங்களுக்கு பிடிக்காது. நேர்மையாக இருக்காங்க. அவங்க உள்ளத்தில் ஒன்று வெளியில் ஒன்று கிடையாது, சுத்தமானவங்க. அதுக்காக என்ன அவர் செய்கிறாரோ அது கண்டிப்பாக செய்கிறார், என்ன சொல்கிறாரோ அது கண்டிப்பாக செய்கிறாங்க. அவர் அந்த மாதிரி இந்த அரசியல்வாதிக்கு வர்றது வேண்டாங்க. நீங்களும் எழுதுங்க, சொல்லுங்க. அவர் வர்றது வேண்டாம், எங்களுக்கும் இஷ்டம் இல்லை. நிம்மதியாக இருக்கட்டும், இன்னொரு 4 படம் நல்லது படம் பண்ணட்டும். அதுக்கு வர ஆதாயம் மக்களுக்காக கொடுக்குறாங்க. அது என்னென்ன பண்ணுறாங்களோ தெரியாது, மக்களுக்காகவே பண்ணுறாங்க. இது சத்தியம். அதுக்காக நீங்கள் உங்களோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்கட்டும். நன்றி. பல அரசியல் கட்சி தலைவர்களும் ரசிகர்களும் விரும்பினாலும் வந்து அரசியல் வந்து அவருடைய குணத்திற்கு ஒத்து வராது, வேண்டாம் என்று அவருடைய மூத்த அண்ணன் சொல்லியிருக்காங்க. மகேஸ்வரன், நியூஸ் 7 தமிழ், திருச்சி.